ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். இப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும், ஓரளவுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய பட்ஜெட் என்னவாக இருக்கும்னா 30,000 35,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் தான் நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அது கூட நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த 30,000 35,000 செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணக்கூடிய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்காக லிஸ்டிங் பண்ண போறேன். அப்படி இப்போ இந்த செக்மெண்ட்ல மார்க்கெட்ல பெஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அபவ் 30,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு போயிட்டாலே கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒன் பிளஸ் உடைய ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அப்படி ஒன் பிளஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லுங்க, ஒன் பிளஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ஒன் பிளஸ் 10R மட்டும் தான். பட் ஆனால் இந்த ஒன் பிளஸ் 10R ஒன் பிளஸ் உடைய பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை விட பெஸ்ட்டா ஒன் பிளஸ் உடைய 11 சீரிஸ் கொண்டு வந்தாங்க. ஒன் பிளஸ் 11 சீரிஸ்ல ஒன் பிளஸ் 11R அப்படின்ற ஸ்மார்ட் போன் இருக்கு, அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஒன் பிளஸ் 11R உங்களுக்கு 40,000 செக்மெண்ட்ல போகும். ஸோ அந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒன் பிளஸ் 10Rக்கு பதில் 11R ட்ரை பண்ணுங்க. இல்ல என்னால் 40,000 செக்மெண்ட்லாம் போகவே முடியாது, என்னுடைய பட்ஜெட் 35,000 தான் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இந்த ஒன் பிளஸ் 10R மட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்கள் அதனால் ஒன் பிளஸ் 10R ட்ரை பண்ணலாம். அண்ட் ஒன் பிளஸ் 10R பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட் இப்போ 35,000 சேல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 35,000 120 ஹெர்ட்ஸ்க்கான அமலோ டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும். அண்ட் இதுலேயே 4500 mAh பேட்டரி அண்ட் 150 வாட்ஸ்க்கான சார்ஜரோடையும் ஒரு வேரியன்ட் இருக்கு. பட் அந்த வேரியன்ட் அபவ் 35K செக்மெண்ட்ல வரும். ஸோ அது வேணுமா நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி இதில் Dimensity 8200 மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசர் இருக்கு. அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, IMX766 சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த கேமரா இருக்கு. 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஒன் பிளஸ் 10R 35,000 செக்மெண்ட்ல இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ஒன் பிளஸ் கிட்ட இருந்தால் எனக்கு ஸ்ட்ரிக்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்க இங்கே ட்ரை பண்ணுங்க. அடுத்து இந்த செக்மெண்ட்ல எனக்கு ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க விவோ கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன விவோ V27 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் 8+128GB வேரியன்ட் 33,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் சேல் பண்ணுறாங்க. இந்த சேல் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, மார்ச் 21 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.78 இன்ச்சஸ்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது வரும். அது கூட 4600 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும். MediaTek கூடிய Dimensity 7200 அப்படின்ற ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரும் இருக்கு. அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, சோனியுடைய IMX766V அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டர் இருக்கும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல ஒரு தி பெஸ்டான செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா சூப்பரான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ், செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மெயினாக உங்களுக்கு கொடுக்கும். இது கூட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரோட ஒரு நல்ல செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அண்ட் அதோட ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவோ V27 5G உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து எனக்கு இந்த செக்மெண்ட்ல பியூர்லி கேமிங் ஃபோக்கஸ்டா அண்ட் அது கூட ஓரளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா iQoo கிட்ட இருந்து இருக்கக்கூடிய iQoo 9SC அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8+128GB வேரியன்ட் 31,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஒரு தி பெஸ்டான ஸ்மார்ட் ஃபோன். அப்படி என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே அண்ட் அதுலயும் டிஸ்பிளேல இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டெடிகேட்டட் டிஸ்பிளே சிப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 888 அப்படின்ற இது ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளாக்ஷிப் ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 4500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சல் பிரைமரியோட ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த 48 மெகா பிக்சல் பிரைமரி சோனி சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கும். முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த iQoo 9SC இந்த 31,000 செக்மெண்ட்ல இருக்கு. அண்ட் இந்த 31,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஹெவியான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த iQoo 9SC இருக்கு. அதனால இந்த செக்மெண்ட்ல இந்த மாதிரியான ஃபீச்சரோட ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணீங்கன்னா இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும்.
அடுத்து எனக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு ரியல் ஃப்ளாக்ஷிப் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி S21 FE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக கேமராவுக்காக மெயினாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் 8GB 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 34,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hzக்கான டைனாமிக் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியோட இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் வராது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லலை. ஸோ அது வேணும்னா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்க முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Exynos 2100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் இருக்கும். மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா ஃபோக்கஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி 12 மெகா பிக்சல் கேமரா, அது கூட இன்னொரு 12 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா இருக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் டெலிஃபோட்டோ லென்ஸோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் டெலிஃபோட்டோலையும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கும். பிரைமரி 12 மெகா பிக்சலையும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமராவுமே 32 மெகா பிக்சலுக்கான ஒரு சூப்பரான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேமரா ஃபோக்கஸ்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சாம்சங் கேலக்ஸி S21 FE இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த 30,000 35,000 செக்மெண்ட்டில் எனக்கு மார்க்கெட்டில் பெஸ்ட் அப்படின்னு பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த 4 ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணுவீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.